சொற்பொழிவு தயவு திரு புலவர் சம்பந்தம் ஐயா அவர்கள், முதுகலை தமிழாசிரியர். தலைப்பு வாதவூராரும் வள்ளலாரும்ன்ற தலைப்பு. வள்ளலார் முதல்ல பிரசங்கம் சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் மாணிக்கவாசகர். அவருடைய தலைப்பு ஒட்டியே இப்போது நம்ம சிறப்பு சொற்பொழிவு அமைச்சிருக்கோம். ஐயா சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றுவார். அவருக்கு தயவு சன்மான சார்பாக வரவேற்கிறோம். பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை எம்பி இடல் வேண்டும். செப்பாத மேல்நிலைமேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தி இடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அன்பிற்கினிய இந்த தயவுஜோதி சன்மார்க்க சபையினுடைய நிறுவனர் போற்றுதலுக்குரிய சகோதரர் ஆனந்தன் அவர்களே, அவர்களுடைய குடும்பத்தினர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற மெய்யன்பர்களே, பெரியோர்களே, மணவாள் நகர் உயிரிறக்க உணர்வாளர் மன்றத்திலிருந்து வந்திருக்கின்ற பெரியோர்களே, அதுபோல் என்னை பலகாலம் அழைத்து இங்கே நான் பேசுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய அருமை மாணவர் தம்பி பழனிவேல் அவர்களே, என்னோடு மிக நெருங்கிய நண்பராக சிறந்த பண்பாளர் தலைமை ஆசிரியர் பெருந்தகை ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களே, அவர்களுடைய குடும்பத்தினர்களே, நம்ம தவிஜோதி சங்கத்தினுடைய ஆனந்தனுடைய அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தினர்களே, நண்பர்களே, அவர்களுடைய குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்கி போற்றுகின்றேன். 2 மணி நேரமாக ரொம்ப அருமையாக உட்காந்து நிதானமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காகவே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும். எனக்கு முன்னால் பேசிய மிகச்சிறந்த பண்பாளர் ஐயா அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். நட்பு பற்றி சொன்னாங்க, தயை பற்றி சொன்னாங்க. என்ன அருமையான கருத்துகள். திருவள்ளுவர் நட்பு பற்றி மற்ற எல்லா அதிகாரத்தையும் 1-2 தலைப்புகள் தான் சொல்லுவார். கல்வின்னா கல்வி பற்றி, அதனுடைய எதிர்மறையாக அதனுடைய சிறப்பு உணர்த்தணும்னா கல்லாமைன்னு ஒரு பேர். நான் நட்பு பற்றி மட்டும் 5 அதிகாரங்கள் வச்சார் திருவள்ளுவர். நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, இன்னும் போற்றப்பட வேண்டிய நட்பு, பழமை அப்படின்னு ஒரு. ஆக 5 அதிகாரங்கள் வைத்து நட்பை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னார். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே தயை பற்றி ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதில் மிகச்சிறந்த பண்பு பசியாற்றுவித்தல். பசித்தோர் முகத்தை பார்த்து பசியாற்றுதல் அப்படிங்கிறது மிகச்சிறந்த பண்பு. அது வள்ளலார் சிரமேற்கொண்டு செய்த பணிகள் 2. அது முதல்ல வந்தோர்களுக்கெல்லாம் அந்த சத்திய தர்மசாலை அமைத்து பசியாற்றுவித்த ஒரு சிறந்த பண்பு அது. இன்னும் அந்த அடுப்பில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அது வந்தவர்களுக்கெல்லாம் பசி என்ற அந்த தீயை அணைக்கிற நெருப்பாக இருக்கிற, நெருப்பை அணைக்கின்ற உணவாக இருந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொன்று, வந்தவர்களுக்கெல்லாம் அறியாமையை போக்கி அறிவு ஒளி தருகின்ற ஞான சபையினை கூட்டி வைத்தது. இப்படி அவர்களுடைய பண்புகளை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பசியாற்றுவித்தல் பண்புக்கு வள்ளுவன் சொன்னது மாதிரி செயல்பட்டவங்க யாருன்னா நம்முடைய வள்ளல் பெருமான். பொருள் பெற்றவர்கள் அதனை சேர்த்து வைக்கிற இடம் எதுன்னு வள்ளுவர் சொல்வார். அது பேங்க் லாக்கரில், சேஃப்டி லாக்கரில் சேர்த்து வைக்கிறது இல்லை. பொருள் பெற்றவர்கள் அதை சேர்த்து வைக்கிற இடம்னா பசித்தோர்க்கு உணவிடுதல் தானா. அற்றார்
அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று சொல்வார் வள்ளுவர். பொருள் பெற்றவன் அதை சேர்த்து வைக்கிற இடம் எதுன்னா வருகின்றவர்களுக்கு, பசியோடு வருகின்றவர்களுக்கு உணவிடுதல் தான். அதுதான் பொருளை பெற்றவன் சேர்த்து வைக்கிற இடம், அருள் பெறுவதற்கு காரணமாக அமைவது. அந்த கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அழகாக சொன்னேன். நம்முடைய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இன்னொரு விஷயம், நான் கொஞ்சம் காலதாமதமாக வந்துட்டேன், அதற்காக என்னுடைய வருத்தத்தையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்ல அருமையான தலைப்பை தந்து இன்றைக்கு சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். வாதவூரரும் வள்ளலாரும் என்ற அற்புதமான தலைப்பை தந்து பேச வைத்திருக்கிறார். மணவாள் நகரிலே போற்றுதலுக்குரிய என்னுடைய அருமை நண்பராக இருந்து காலம் சென்ற ஐயா எம்என் செல்வராஜ் அவர்கள் நிறைய நூல்களை எல்லாம் எழுதி வெளியிட்டார்கள். அதில் இன்னும் சிறப்பான நூல் எதுன்னா இந்த வாதவூரரும் வள்ளலாரும் என்ற தலைப்பில் அவர்கள் எழுதிய ரொம்ப அற்புதமான நூல். வாய்ப்பு கிடைக்கிற போது எல்லாரும் படித்து பாருங்கள். எம்என் செல்வராஜ் அவர்கள் எப்படி வள்ளல் பெருமான் வாதவூரடிகளுடைய திருவாசகத்தை சிறமேற்கொண்டு பரப்பியனாரோ, அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய அருட்பாவிலே வெளிப்படுத்தினாரோ, அதுபோல எம்என் செல்வராஜ் அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் ஐயா அவர்கள் வள்ளலாரை அடியொற்றி நிறைய நூல்களை எழுதி வெளியிட்டு புகழ் பெற்றவர்கள். அந்த தலைப்பில் இன்றைக்கி என்னை பேசச் செய்திருக்கிற நம்முடைய தம்பி தயவு ஆனந்தன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருட்பாவை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சிந்தனை எழும். அதாவது மாணிக்கவாசகர் அருளிய திருவாசக நூலினை தனது வழிபடு நூலாக கொண்டே திருவாசகத்தை, திருவருட்பாவை வள்ளல் பெருமான் எழுதினார் என்ற கருத்து விளங்கும். அருட்பிரகாச வள்ளல் பெருமான் வாதவூரரை தனது வழிபடு குருவாகவும் இறையாகவும் ஏற்றுக்கொண்டே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார் என்றெல்லாம் கூட எழுதுவார். அருட்பாவினுடைய முழுமையாக படித்தவர்களுக்கெல்லாம் நன்கு புலனாகின்ற கருத்து என்ன என்றால், மாணிக்கவாசகருடைய தாக்கம் அதில் முழுவதுமாக இருக்கும் என்பதை உணரலாம். பிரமன்மால் அறியா பெற்றியோனே என்று பாடியுள்ளதன் மூலம் ஒளிரும் பொருளாக பிறவா நெறியின் நுட்பத்தை மணிவாசக பெருந்தகையிடமிருந்து வள்ளல் பெருமான் அறிந்து உணர்ந்து அதனை பின்பற்றினார் என்பதையும் திருவிக்க அவர்கள் தான் எழுதிய வள்ளலார் என்ற நூலிலே மிக அருமையாக குறிப்பிட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நம்முடைய வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு இங்கு இருக்கின்ற மெய்யன்பர்களுக்கெல்லாம் எளிதாக புரிந்து கொண்டிருக்கும். அவர்கள் சிதம்பரத்துக்கு அருகிலுள்ள மருவூரில் பிறந்தவர்கள், சென்னையில் சில காலம் வாழ்ந்தவர்கள். அப்படிங்கிற அந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள். நான் கடந்த ஆண்டு இதற்கு முன்னால் பேசிய நாட்களில் கூட அவைகளை எல்லாம் தொட்டு சொல்லி இருப்பதால் திரும்பவும் அதனை உங்களுக்கு நினைவுபடுத்துவது கூறியது கூறல் ஆகிவிடுமோ என்று கூட எண்ணி கொஞ்சம் வாதவூரரை பற்றி சிந்தித்து விட்டு பிறகு வள்ளலாருக்கு வரலாம் என்று எண்ணுகிறேன். நான் ரெண்டுமே பெரிய கடல் போன்ற தலைப்புகள். தம்பி ஆனந்தன் ரெண்டையும் தொட்டு பேசுங்கிற போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்தது. ஆனாலும் பேச முடியுமான்னா என்னால் இயன்றதை செய்வேன். நான் ஒரு இந்த மார்கழி மாதம், தை மாதம், இது பனி நாள். இது இப்படி வயல்வெளி பக்கம் போனீங்கன்னா தெரியும், இந்த புல்லின் நுனியிலெல்லாம் பனித்துளி அப்படியே ஒரு ஒரு சொட்டு நீர் அப்படி நிற்கிறது, பனித்துளி நீர் நிற்கிறது இருக்கே, அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அப்படி போகும்போதெல்லாம் கவனிக்கிறது. சிறிய புல்லின் நுனியில் உள்ள நீர் இருக்க கூர்ந்து பார்த்தேன். நான் அப்படி போகிற போது பக்கத்தில் ஒரு 20-30 அடி உயர பனை மரம் அந்த புல்லின் நுனியில் இருக்கிற நீரில் தெளிந்தது. நான் கொஞ்சம் நினச்சி பார்க்குறேன், இந்த ஒரு சிறு புல்லின் நுனியில் இருக்கிற நீர் இருக்கே, அது ஒரு 20-30 அடி உயர பனை மரத்தை காட்டுகிற ஆற்றல் இருக்கிறது என்றால், இந்த ஒரு மணி நேரத்தில் வள்ளலாரையும் வாதவூரரையும் பற்றி நாம் ஏன் சிந்திக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஔவையார் ரொம்ப அழகாக சொன்னாங்க,
சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லின் நுனியில் இருக்கிற சிறு பனித்துளி நீர் இருக்க நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பனித்துளி நீர் அதை பனைமரத்தை காட்டுவது போல என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய கருத்துக்களை உங்களிடத்திலே நான் தெரிவிக்க முடியும் என்று எண்ணுகிறேன். பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் ஒருத்தன், அவனுக்கு பேர் வரகுண பாண்டியன்னு பேர். வரலாற்றில் அவனை அரிமர்த்தன பாண்டியன்னு கூட சொல்கிறாங்க. அவன் பெரிய ரொம்ப சிறப்பாக மதுரை நகரத்தை ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னன். அவனோட ஒரு நாள் அமைச்சரவையை கூட்டி விவாதித்தான். ஏன்னா பக்கத்து நாடுகளுடைய படையை எடுப்பு அந்த நிர்பந்தங்களால் தன்னுடைய அமைச்சரவை படைத்தலைவர்களை எல்லாம் கூட்டி விவாதித்தான். அதில் 4 படையினுடைய தளபதிகளும் வந்திருந்தாங்க. ரத கஜ துரக பதாதிகள்னு சொல்லுவாங்க. ரதம்னா தேர்ப்படை, கஜம்னா யானைப்படை, துரகம்னா குதிரைப்படை, பதாதிகள்னா காலாட்படை. இந்த 4 படைத்தளபதிகளும் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் படைகளுடைய அந்த தேர்ப்படையை சொன்னவர் ரொம்ப நல்லா சொன்னார். அது மாதிரி யானைப்படை அவங்களும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. காலாட்படை வீரர்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களால எவ்வளோ படைபலம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த குதிரைப்படை வரும்போது மட்டும் அவர் எழுந்து சொன்னார், நம்முடைய திடீர்னு பாண்டிய நாட்டில் ஏற்பட்ட நோயினுடைய தாக்கத்தாலும் குதிரையினுடைய வயது முயற்சிகளாலும் குதிரைகள் நிறைய இறந்து போயிடுச்சு, அதனால் குதிரைப்படை இன்னும் பெருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கடற்கரை நகரங்களில் அரபு நாட்டு குதிரைகள் கப்பல்களில் வந்து இறங்கியிருக்கு, அதை போய் வாங்கி நம்முடைய குதிரைப்படை பலத்தை பெருக்கிக் கொள்ள ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிற திருவாதூர் என்ற கிராமத்தில் தோன்றிய அந்த மரியாதைக்குரிய அந்த சிறந்த மனிதர் 8 வயதிலேயே குரு உபதேசம் பெற்றவர். சாத்திரங்கள், புராணங்கள், சிவ ஆகமங்கள், மந்திரங்கள், 4 வகை வேதங்கள், உபநிடதங்கள், நீதி சாத்திரங்கள், வடமொழி, திராவிட மொழிகளை கற்று தேர்ந்து சிறந்த அறிஞராக திகழ்ந்தார். 16 வயதில் நிறைந்த ஒழுக்கமும் சிவத்தொண்டராக விளங்கினார். அவர் பேரில் அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப மரியாதை. அதனால் தன் அமைச்சரவையில் ஒருவராக அவரை சேர்த்து கொண்டார். அவர்தான் இந்த அழைத்து குதிரைகள் வாங்குவதற்காக நீங்கள் நம்முடைய கஜானாவிலேருந்து பொருளை பெற்றுக்கொண்டு, ஏன்னா அவருக்கு நல்ல குதிரைகளை வாங்குவதிலே நல்ல அனுபவம், பரிநூல் இலக்கணம் கற்றவராம். அதனால் தேர்ந்தவருமான வணங்கி குதிரை வாங்குவதற்காக தன்னுடைய பரிவாரங்களோடு புறப்பட்டார். அப்படி போகிற வழியில் அப்போல்லாம் அங்கே கடற்கரை பகுதினா மதுரைக்கு அருகில் இருக்கிற மணமேற்குடி கிராமம். வீரராகவ பெருமாள் உரைகின்ற காரணத்தால் திரு எவ்வளூர் அப்படின்னு பேர். அது ஏன்னா அங்கே சாலிகோத்திர மகரிஷி தவம் செஞ்சதுனால அவற்றை அந்த சாலிகோத்திர மகரிஷி அவரை சோதிப்பதற்காக பெருமாளே வந்தாராம். ஓராண்டு கடுந்தவம் புரிந்து உண்ணா நோன்பிருந்து நோன்பு தையமாவாசையில் நோன்பு முடித்து கடவுள் அவரை சோதிப்பதற்காக வந்தான். அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு முதியவர் வேடத்தில். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த உணவை அவருக்கு கொடுத்தார், சாப்பிட சொன்னார். மறுபடியும் இவர் தவம் செய்யறதுக்கு போயிட்டார். அடுத்த ஆண்டும் கடவுள் வந்தான், பெருமாள் வந்தான் அவரை சோதி. தையமாவாசையில் விரதம் முடித்து அவர் இறைவனை பூசிப்பதற்காக வந்து அந்த படையலிட்டு இறைவனை வணங்கி உண்ணத் தொடங்குகிற போது மறுபடியும் வந்தான். அப்பா, எனக்கு பசிக்குது. ஒன்றும் சொல்ல, நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? நம்ம அதெல்லாம் விரும்புவோமா? அதனால் பழமொழி கூட நம்மால் அவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பான், தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு. அது இந்த பழமொழியை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். தனக்கு மிஞ்சிதாங்கிறல, இவன் தனக்குன்னு மிஞ்சினது எல்லாருக்கும் தான்.